காளஹஸ்தி திருக்கோயிலின் மற்றொரு வரலாற்றை காண்போம். அந்தணர் ஒருவர் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும், அதனை பார்த்து கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவனின் மேல் கொண்ட பக்தியால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டதாம். அந்தணர் வராத சமயத்தில் அந்த வேடன் தான் வேட்டையாடி வைத்திருந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படைத்து வந்தானாம். ஒரு நாள் இதை அறிந்த அந்த அந்தணர் மிகப்பெரிய தவறு நடந்து விட்டதாக எண்ணி வருந்தினார். அன்று இரவு அந்தணர் கனவில் வந்த சிவபெருமான், நாளை ஒளிந்து இருந்து இந்த இறைச்சியை வைப்பது யார் எனவும் அவருடைய பக்தியை பார் என்றும் கூறினாராம். அதன்படியே மறுநாள் ஒளிந்திருந்த அந்தணருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கம் போல் வேடன் வந்து இறைச்சியை படைத்து வழிபாடுகள் செய்தானாம். அப்போது சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஊற்றியது. இதை கண்டு பதறிப்போன வேடன் எவ்வளவோ முயற்சித்தும் ரத்தம் நிற்காத காரணத்தினால் தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்திற்கு வைத்து விட்டான். உடனே ரத்தம் நின்றுவிட்டது. அடுத்ததாக மறுகண்ணில் இருந்தும் ரத்தம் பெருக்கெடுத்தது. அந்த வேடன் தன்னுடைய கால் கட்டை விரலால் ரத்தம் வழிவதை தடுக்க லிங்கத்தின் கண்களில் வைத்து இரண்டாவது கண்ணை அம்புகளால் தோண்டி எடுக்க முற்பட்டதும் சிவபெருமான் காட்சி கொடுத்து, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க என்று மும்முறை கூறினாராம். இதனை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்தணர். பக்திக்கு மிஞ்சிய ஞானம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். சைவ கடவுளான சிவபெருமான் இறைச்சியை வைத்து வழிபட்டாலும் தீவிர பக்தரான அந்த வேடனுடைய பக்தியை ஏற்ற காரணத்தினால் பிற்காலத்தில் அந்த வேடனுக்கும் இந்த தலத்தில் இடம் கிடைத்தது. திண்ணனார் என்கின்ற அந்த வேடனின் பெயர் கண்ணப்பர் என்று புகழப்பட்டது. இந்த கோவிலில் அவரையும் காண முடியும். காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் ஞான பிரசனாம்பிகை அம்மன் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் நாகதோஷம் நீங்க சிறப்பு பூஜை செய்யும் முக்கிய தலமாக விளங்குகிறது. ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜைகள் மிகவும் பிரபலமானவை. இக்கோயிலில் தெற்கின் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் எத்தனை குறைகள் இருந்தாலும் உடனே நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. அனைவரும் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்களில் திருக்காளஹஸ்தி ஒன்று என்பதை கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.